ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக எப்படி வைக்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பாக்ஸ் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு பாக்ஸ் கடலைப்பருப்பு எடுத்தால் 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு எந்த துவரம்பருப்பு வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரேஷன் கடையில் துவரம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா இந்த மாதிரி 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஸ்டாரில் மாற்றுங்க. ஸ்டாரில் மாற்றினதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பல்லு பூண்டு கிட்ட சேர்த்துக்கோங்க. 2 பட்டை மிளகா, சோம்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி 1-2 அரைச்சிக்கோங்க. 1-2 அரைச்சிட்டு அதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. ஒரு பவுலில் மாற்றிட்டு சால்ட்டு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக அந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. நல்லா அந்த மாதிரி உருட்டி வச்சுட்டு சின்னதாக உருட்டி வச்சுட்டு கொஞ்சமாக குழம்புல கலந்து விடுறதுக்காக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி இட்லி சட்டியில் ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு தாளித்து விட்டுடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் ஆட் பண்ணும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 3 to 4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு, கடுகு, வெந்தயம், அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த மாதிரி பாதி வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காது. எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளியை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டு குழம்பு பொடி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இந்த மாதிரி மிளகாப்பொடி வாசனை இல்லாமல் நல்லா இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சொம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கணும். இப்போ போய் நம்ம அந்த உருண்டையை பார்த்துருவோம். உருண்டை வெந்துருச்சு. அவ்வளோதான். இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம குழம்பு தாளித்ததும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சதை இதில் போட்டு கரைச்சி விட்ருங்க. அந்த உருண்டையை நல்லா கரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி புளியை கொஞ்சமாக ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி உங்கள் குழம்புக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கோங்க. குழம்பா வேணும்னா தண்ணியாக இது பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் அரைச்சி ஊற்றுங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றும்போது இன்னும் நல்லா கொலன்னு வரும். குழம்பு கிரேவி மாதிரி வந்துடும். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உருண்டை நம்ம வேக வச்ச உருண்டையை சேர்த்துக்கோங்க. நல்லா உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழையை கொஞ்சமாக தூவி விடுங்க. தூவி விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், டேஸ்ட்டான உருண்டை குழம்பு ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.